வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் உலகத்துல ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. நம்ம ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச்ல கூகுள் உள்ள வந்துட்டாங்க. ஆமாங்க, இனிமே ஐபிஎல் மைதானத்துல கூகுளோட ஆதிக்கம் தான் இருக்க போகுது. அது என்ன டீல்? இவ்ளோ கோடி ரூபாய், இதனால நமக்கு என்ன லாபம்? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். காட்சி மாற்றம் ஸ்லைடு 2 தகவல்கள். டீல் விவரங்கள். முதல்ல விஷயத்துக்கு வருவோம். கூகுளோட ஜெமினாய் ஏஐ தொழில்நுட்பம் தான் இனிமே ஐபிஎல் ரோட பார்ட்னர். சும்மா இல்லைங்க, கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய் கொடுத்து இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு. வர்ற 2026ல ஆரம்பிச்சு 2028 வரைக்கும், அதாவது அடுத்த 3 வருஷத்துக்கு ஐபிஎல் மேட்ச்ல கூகுள் கொடி தான் பறக்க போகுது. இது சாதாரண விஷயம் இல்ல. கிரிக்கெட் உலகத்துல தொழில்நுட்பம் புகுந்து விளையாட போகுதுங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. காட்சி மாற்றம் ஸ்லைடு 3 தகவல்கள். ஏன் இந்த மாற்றம்? நீங்க ஒன்னு கவனிச்சீங்களா? போன வருஷம் வரைக்கும் ட்ரீம் 11 மாதிரி கேமிங் ஆப்ஸ் விளம்பரம் தான் அதிகமா இருக்கும். ஆனா இப்போ அரசாங்க கெடுபிடி, வரி பிரச்சனைன்னு அவங்க கொஞ்சம் ஒதுங்கிட்டாங்க. அந்த காலியான இடத்தை இப்போ கூகுள் புடிச்சிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இனிமே கேமிங் காலம் இல்ல, இது ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு காலம். காட்சி மாற்றம் ஸ்லைடு 4 தகவல்கள். ஜெமினி விஎஸ் சாட்ஜிபிடி போட்டி. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி சாட்ஜிபிடி பெண்கள் WPL போட்டிக்காக 16 கோடி ரூபாய் ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆனா கூகுள் சும்மா விடுமா? ஆண்களுக்கான ஐபிஎல் அவங்கள விட 17 மடங்கு அதிகமா 270 கோடி ரூபாய் போட்டு நாங்க தான் ராஜான்னு நிரூபிச்சிருக்காங்க. இது சும்மா கிரிக்கெட் போட்டி இல்ல, டெக்னாலஜி கம்பெனிகளுக்கு இடையில நடக்குற பெரிய யுத்தம். காட்சி மாற்றம் ஸ்லைடு 5 தகவல்கள். ரசிகர்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி, இவ்வளவு காசு போடுறாங்களே, இதனால ரசிகரான நமக்கு என்ன கிடைக்கும்? இனிமே மேட்ச் பார்க்கும்போது டிவியில யாரு ஜெயிப்பா ஏஐ கணிச்சு சொல்லும். உதாரணத்துக்கு பவுலர் ஓடி வரும்போதே விக்கெட் விழ வாய்ப்பு எவ்வளோ ஸ்கிரீன்ல காட்டும். அதே மாதிரி ஜியோ சினிமா நீங்க மேட்ச் பத்தி என்ன கேள்வி கேட்டாலும் அந்த ஏஐ உடனே பதில் சொல்லும். சும்மா மேட்ச் பாக்குறது மட்டும் இல்லாம இனிமே தொழில்நுட்பத்தோட நாமளும் விளையாடலாம். முடிவுரை. மொத்தத்துல இந்த ஐபிஎல் சீசன் வேற லெவல்ல இருக்க போகுது. பிட்ச் முதல் பிச்சல் வரைக்கும் இனிமே ஏஐ தான் 12வது ஆட்டக்காரர். இந்த மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாப்போம். டாடா.